சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்லத்தாயி பஞ்சி வந்து உட்காருங்க. கிளவிகள் மூணுக்கு தூக்க வரல போல இருக்க. உண்மையா எங்க வீட்டுல 12 மணிக்கிட்ட ஆகும் என் மாமியார் உறங்குறதுக்கு. அங்க ஊருட்டு தான் வரும். இடிஞ்சா தம்பி கல்யாணம்ல எங்க இருந்து உறங்கும்? விடிய விடிய உறங்காது பாருங்க. வாங்க 4 மணி என்ன ஏதுன்னு ஒரு விசாரிப்ப போடுவோம். ஏத்தே என்ன மர்மோளே? என்ன உறங்காம கிடைக்கிய? நேராவதுல இப்ப உறங்கினாதான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். காலையில சமையலுக்கு காய்கறி வெட்டுத வேலை அந்த தவுசு உள்ள தலைமையில நடந்துட்டு இருந்துச்சு. சரி நாங்களும் என்ன ஏதுன்னு ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு அடிச்சோம். அங்க பார்த்தா ஒரு குண்டா நிறைய இந்த தியாயில தண்ணி போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு உறக்க வராம இருக்கணும்ல மர்மோளே, அதனாலதான் வச்சிருக்காரு. நாங்களும் சரி போனோமா, சரி ஆளுக்கு ஒரு கப்பு குடிங்கன்னாரு. குடிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு செம்பு போல குடிச்சு போட்டோம். உறக்கமே வர மாட்டேங்கதான். அன்னைக்கு உறக்க வராதா? என்ன செய்ய சின்ன பண்ணி, உறக்க வர வரைக்கும் இப்படி வெட்ட வெட்ட கூட முழிச்சிட்டு இருக்க வேண்டியதான். பாடு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி வாசல்ல உட்காந்து பாடு பேசினாவது கண்ணாசுரதான் பாப்பணும் தான் உட்காந்துருக்கோம். சரி அப்ப விடிய விடிய 3 பேரும் உட்காந்து பாடி பேசிட்டு இருக்கீங்க. நான் அந்த சத்தியா சுவாணி பூமாரி 3 பேரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு வேற சொல்லிட்டு இருந்தாவோ. அப்பளே முத்துமணி சித்தி போன் அடிச்சு மக்கா 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்க அங்க கூட்டு போறோம். என்னதே சிம்ரனுக்கு மாப்பிள ஒரு முசுறு, அதனால அவளை விட மாட்டேன்ட்டான். சரி புஷ்பாவது இங்க தங்கி இருக்கலாம்ல அளவுலட்டு என் மோவ வந்திருக்கால சில தையி அந்த புஷ்பாங்கன வந்துட்டானா தர சொல்லுவா. மாமியா மரவோ எல்லாரும் ஒண்ணு கூடி போயிட்டேல என்ன போட்டுட்டு ஒத்தையில அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர பாத்துக்க. சரி இருக்கட்டு, புஷ்பா காலையில வந்து சேருவா. ஆமா அதுவும் சரிதாங்க. அப்ப சரி மர்மோளா, முத்துமணிக்கு துணையாட்டு பிள்ளைகளோட விட்டுட்டு நீங்க 2 பேரும் வாங்க. வந்துரு மர்மோளா, இங்க திண்ணையில எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாய விரிச்சு படுக்கலாம். ஆண்டதே அங்கே நாங்க உறங்கிருதான். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மேக்கப் ஆரம்பிக்கணும் பத்தியில பொண்ணுக்கு. அதுவும் சரிதான். சரி அங்கே நீ படுத்துக்க மர்மோளா, நல்ல மேக்கப் போட்டு விடுனே. ஏதோ அவசரம்னா ஏதாவது வேணும்னா போன் அடி எங்களுக்கு. என் மொபைல் எங்க மர்மோளா? இதுக்கு பால் வேணும்னு கேட்டா அந்த ஆத்தி குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு படுக்க போறேன் நாத்தே. சரி மர்மோளா, நீ போய் பிள்ளைகளையும் கூட்டிட்டு நேராவது அங்க போய் படுப்போம். சரி 4 மணி வாங்க போவோம். ஏன் நம்ம குரூப்ல இன்னும் ஒரு ஆள் குறையுது ஐயா. என்ன வர ராஜேஷ் அண்ணே? மாப்பு இங்க இருக்க எல்லாரும் இங்க வாங்க இங்க வாங்க. ராஜேஷ் நீ இருந்தாதான் களை கட்டும். ஆளை காணலையேன்னு பார்த்தேன். என் பொண்டாட்டி கையால ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிக்கலன்னா எனக்கு அன்னைக்கு பொழுதே போன மாதிரி இருக்காது. இன்னைக்கு இங்க வந்தமா வேலை சொல்லியில அவ கையால டீ வாங்கி குடிக்கவே நான் மறந்துட்டேன். இப்பதான் அவ கையால டீ வாங்கி குடிச்சு ஓடியாரேன். இவரதான் மனச நிறைவா இருந்தாப்புல இருக்கு. இதுல சிரிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? என் மர்மோ மாப்பிளைக்கு டீ போட்டு கொடுத்துருக்கான், அவனும் வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கான். உங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனாலதான் நீங்க சிரிக்கல, நாங்களாம் சிரிச்சோம். என்னது மக்கா அஜிசனே டக்குன்னு சுட சுட இஞ்சி டீயை போட்டு அந்த அக்கா கையில கொண்டு கொடுப்பாங்க. அந்த அக்கா அவங்க கையால ராஜேசன் கொடுப்பாங்க அந்த டீய. தான் பெருமையாட்டு என் பொண்டாட்டி கையால டீ குடிக்கலன்னா அன்னைக்கு பொழுதே போகாதுன்னு தம்பட்ட அடிக்குது. நான் யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பேன். அதான் நம்மளோட பாலிசியே. நல்லது சாமியா, என் மர்ம கொடுத்து வச்சவா. இந்த மாதிரி டீ காப்பி எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்து முத்துமணி சித்தி அசத்திருங்க. நீ வேற சும்மா இருப்பா. என்ன மாப்பு தங்கச்சி கூட்டர்லையா? எல்லாரும் சேர்ந்து வரதாதான் முதல்ல பிளானு. கடைசியில அம்மைக்கு கொஞ்சம் முட்டு வலியா இருக்குன்னாங்களா, நாளைக்கு காலைல வரமாக்கா அப்படின்னு சொன்ன உடனே யாழ்னியும் சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருந்துக்கிட்டே அத்தைக்கு துணையாட்டு காலையில வந்து எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அப்படியா? அதென்ன கேட்டேன். தங்கச்சி இல்ல நடந்தா அப்படி தைரியமா பேசுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். உண்மை இருக்கேனே சுத்துப்பு ஆன்லைன்ல ட்ரெஸ் செருப்பு தோலு துருத்தி சப்பு சவருலாம் உங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரியுமா? எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதியா. என்ன சித்தப்பு இப்படி சொல்லிட்டியா? கல்யாணம் ஆக போதுனா அந்த மாப்பிளைக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் முக்கியமான தகுதிகளாட்டு பார்க்கப்படுது. இப்போ முத்துமணி சித்திக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுத்து அசத்தாண்டாமா நீங்க? என்ன வெக்கம்? அங்கூட முத்துமணிட்ட கேட்டேன், இப்ப இருக்க பிள்ளைகள் எல்லாம் போன்லயே ஆர்டர் பண்ணி வாங்குதுவல, உனக்கும் இந்த மாதிரிதான் பிடிக்குமான்னு கேட்டேன். அவ சொல்லிட்டா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நேர்ல கடையில போய் பார்த்து எடுத்து வாங்கதான் எந்த பொருளா இருந்தாலும் பிடிக்கும், போன்லாம் ஆர்டர் பண்ணது எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டா. சூப்பர் சித்தப்பு, இப்பயே சித்திய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மாடியோ என் மருமகளுக்கு கிடுகிடுலாம் நடுங்குதான். இல்லடா பேசிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும் மன விட்டு. தூக்க வரல மக்கா, என்னைக்கு நான் தனியா தானே கிடப்பேன். இந்த தோட்டத்துல தூக்க வரலன்னா இங்க இங்கமா நடந்துட்டு இருப்பேன். எனக்கா சுவார்வு வந்து அந்த ஆளை போய் படுப்பேன் பாத்துக்கமா. இன்னைக்கு எல்லாரும் சுத்தி சூழ உட்காந்து அப்படியே சந்தோஷமா பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுல எங்க தூங்க? இல்ல உன் புருஷன் இருக்கானே உன்னை பத்தி என்ன பெருமையா சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? ஆமாடா, உன் அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலனா இல்ல, நீ எத்தனை நாள் என்ன கும்மா குத்தி இருக்க, அத பத்தி மூச்சு விடுவா விட மாட்டோம்ல. ஊருக்கு தங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்க மாதிரி என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். என் பொண்டாட்டி மூஞ்ச ஒரு மாதிரி கருத்த மாதிரி வைக்கா. ஒண்ணு நினைச்சுக்கிடாதடா, எதை பத்தி மனசுல வச்சுக்கிடாத. இப்போ நீ மாசமா இருக்க, டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால நீ போய் படுத்து தூங்கு. நான் கொஞ்ச நேரம் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசி எடுத்துட்டு அப்படியே வந்து படுக்கேன். சரிடா, 5 நிமிஷம் தான் பேசிட்டு நாங்க வந்து படுத்துருவோம்.
பொண்டாட்டி சிக்னல் காட்டிட்டு போயிட்டா 10 நிமிஷம் தான் எல்லாரும் கலைஞ்சிட வேண்டியதான் அக்காக்கு அவ்வளவு பயமானே சும்மாரியப்பா அடி வாங்கது யாரு நாளா எனக்குல தெரியும் அந்த கஷ்டம் 4 மணி கொரட்ட என்ன சின்ன பொண்ணு உறங்க விட மாட்டேங்க எழுப்புத. ஆனா அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கமா எங்களுக்கு உறக்கமே வர மாட்டேங்குது உங்க கொரட்டனால. அம்மோ கிருபுரு அப்பா பாப்பா சை. அம்போக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு இல்லாத பொல்லாதமா பேச. நான் எங்க இருந்து கொரட்டோட்டேன்னு சொல்லு பாக்கு. இல்ல போய் என்னைக்கு நான் கல்லையும் களவாட்டேன்னு சொல்லுவானா அதே கதை தான் உங்க கதை. இப்படிதான் எங்க அம்மா என் பக்கத்துல படுத்திருப்பாளா. எப்போ கொரட்ட தாங்க முடியாது. நான் எழுப்பி எம்மா கொரட்ட விடாதம்மா சொன்னா எங்க பக்கம் கொரட்ட விட்டேன் பேசாம தூங்கிட்டு அப்படின்றவா. எங்க அப்பா சொன்னாலும் இதேதான். எங்க அப்பாவுக்கு கூட 5 ஏச்சு கிடைக்கும். அடியில் மட்டும் தான் உழாது. பாத்தீங்களா 4 மணி உங்க மொவ தான் சொல்லுதா நிரூபிச்சாச்சா நீங்க கொரட்ட விட்டேன்னு. சரி விடுமா ஏதோ லேசா வந்திருக்கும் கொரட்ட. அது உறங்கும் போது எல்லாத்துக்கும் வரதுதான். இடமாத்தி படுத்ததுனால உறக்க வரலையா இல்ல காலையில சித்துப்பு கல்யாணத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்தினால உறக்க வரலையான்னு தெரியல. ஒரு போட்டு உறக்க வர மாட்டேங்க கண்ணு அசர மாட்டேங்குது. சின்னப்படி உறக்க வரலன்னா ஏதாவது கதையை சொல்லி ஜாலியா இருக்கும். ஒரு நாத்து கதை மாமிய கதை இந்த மாதிரி ஏதாவது கதையை ஒண்ணு அவுத்து விடு. உண்மையுமே 4 மணி நிறைய பேர் இந்த அதெல்லாம் சொல்லப்படாதுன்னு சொல்லி ஓயாம சொல்லியிருக்காவோ. ஆட போமா நீ பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லி எத்தனை மாச கணக்காச்சு. வேற உனக்கு உறக்க வர வரலங்க. என்னையும் உறங்க விடுறதுக்கு இல்லாம எழுப்பி விட்டுட்டியா. இனி உறக்க வராதம்மா. உங்கன்னு வச்சுக்க கும்பகரண மாதிரி தூங்கிட்டே இருப்பேன். இடையில எழும்புனே அவ்வளவுதான். விடிய ராமாயணம் தான். அதனால நல்லா இருப்பேன். ஏதாவது கதையை நல்ல ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய கதையா பார்த்து சொல்லு. நானும் கேட்டுட்டே நல்ல ஜாலியா இருப்பேன். சின்ன பொண்ணு யார் கதைமா உங்களுக்கு தெரியாதுல்ல. அவ மாமியார் கதையும் நாத்து கதையும். இப்ப ராசியா இருக்கவோ கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரே எலியும் பூனையும் மாதிரி அடி முடியுமா நடக்கவும் வீட்டுல நாத்து எம்ம கதைக்கு மாமியா அவ்வளவுதான். அம்மா பேச்ச கேட்டுட்டு மவளும் மவ பேச்ச கேட்டுட்டு அம்மையும் ஒரே சண்டைக்கு தான் நிப்பவோ சின்ன பொண்ணுகிட்ட. ஐயோ அப்படியா. இவனாலதான் ஒரு 2 சமாளிச்சு எடுத்து எப்படியோ இப்ப இவ வலிக்கு கொண்டு வந்துட்டா. இப்போ இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாவோ மாமியாரும் நாத்துவும். பரவாயில்லையே. ஆமா பின்ன எல்லாம் பொம்பளைங்க கையில தான் இருக்கு. ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே சும்மா சொன்னாங்க. இப்போ மாமியா கிழவின்னு ஒரே பாசமலைதான். நாத்துன்னு அதுக்கு மேல பாசமலை கொட்டுன்னு எல்லாம் ஒரே கொட்டுன்னு கொட்டிட்டு கிடக்கு வீட்டுக்குள்ள. சும்மா கிடைங்க இல்ல சின்ன பொண்ணு நாத்து கதையெல்லாம் கேட்டிருக்கோம். நாத்து கதை மாமியா கதையெல்லாம் இவங்களும் கேட்கண்டாமா. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாயாச்சு. சின்ன பொண்ணு சொல்லுமா எனக்கு தூக்கமே வரல. சொல்லுங்க ஜாலியா இருக்கும். சரி ரொம்ப கேட்கனால சொல்லுதேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு நாள் என் மாமியாரு என் மோ வீட்டுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு போச்சு. அந்த என்ன நடந்துச்சுன்னா சாயந்தரம் போல கிளம்பிடுவேன். என்னமாக்கா ஊருக்கு சாயந்தரமே ஓட போறியா. 2 நாள் தங்கிட்டு போனா போதும். முன்னாலதான் அண்ணனுக்கு கல்யாணம் முடியல. இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு அண்ணி வந்தாச்சு. சோறு பொங்க எடுக்க எல்லாம் செஞ்சிடுவாங்க. உனக்கு என்ன பேசாம நீ இங்க இருந்துட்டு போ 2 நாள். அதுக்குல மக்கா ஒண்ணும் சொல்லണ്ട. 2 நாள் இருந்துட்டு தான் போணும். சரி புது அண்ணி உன்னை எப்படி கவனிக்கங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்களா எப்படி. நல்லா கவனிக்க மக்கா. எத்தே நீ என்னையே சுத்தி வாரா. சோறு கறியெல்லாம் நல்லா வைக்கேட்டி. உடனே சோறு போட்டு கொண்டு வந்துருதா. சுட காப்பி கொண்டு வந்துருதா. என்னெல்லாம் செஞ்சிட்டு தடாமுடான்னு தான் நிக்கா. இப்படி சொல்லுதே தப்பா நினைச்சுக்கிறாட்டி. உன்னோட 2 மடங்கு பாசமா இருக்கானா பாத்துக்கியா. இப்படியே போச்சு எங்க அம்மா எங்க அண்ணி பக்கம் சாஞ்சிருவா. கடைசில நான் நட்டாத்துல நிக்க வேண்டியதுதான். உடனே நீ நம்பிராதே. ஆமட்டி எப்படி சொல்லுதே. வந்தோன்னு அப்படிதாம்மா நல்ல பாசமா இருக்க மாதிரி நடிப்பாவோ. அதுக்கப்புறம் நீ அப்படியே அடங்கி போயிருவ பத்தியா. அதுக்கப்புறம் உன்னை கால் கடியில போட்டு சமட்டி உன்னை வேலைக்காரி ஆக்கி எல்லா வேலையும் செய்ய வச்சிருவா. வாயை பழக்காத. இதான் நேசம். எத்தனை வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எத்தனை சீரியல்ல ஓடுது கதை. நீ வாயை பழந்துட்டு அவ எத்தேன்னு சொன்னானே நீ உருகி விழுந்துறாத. மாமியாருங்க கெட்ட காணி. ஆரம்பத்திலே குடுமிய பிடிச்சாதான் பிடிக்க முடியும். பிடிக்கலன்னு செய்ய பிடிக்க முடியாது கடைசி வரைக்கும். நீ எத்தேன்னு சொன்னடனா அப்படியே உருகி விழுந்துருவிய. உடனே அவ எல்லாத்தையும் தான் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அண்ணனையும் கூட்டிட்டு அவ வீட்டோட செட்டில் ஆயிருவா. கடைசில நீ நடுத்தெருல தலையில துண்ட போட்டுட்டு உட்கார வேண்டியதான். மக்கா இப்பதான் கண்ண திறந்து விட்டாப்ல இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு அவளை எந்த லெவல்ல ஆக்குதேன்னு மட்டும் பாரு. எனக்கு வேலைக்காரி ஆக்கி விடும். இப்பவே போ. ஸ்க்ரூ கொடுத்துட்டேன். வேலை சரியா ஜம்முன்னு நடக்கும். எங்க அம்மா அப்படியே மர்மல கால்ல போட்டு மிதிப்பா. அந்த அழக ரசிக்க என்னமா போய் அடுத்த காரி ஏறி வேண்டதா. எங்க அம்மா வீட்டுக்கு சாயந்தரம் மேல போய் என்ன ஏது பார்க்க வேண்டியதான். சாயந்தரம் 5 மணி. நல்லா இருக்கே நாத்து. இதே ஹார்லிக்ஸ் வேணுமா பூஸ்ட் வேணுமா இல்ல இந்த பாதாம்பல் வேணுமா தே. அதுக்கு பிறகு பச்சி வேணுமா இல்ல உருளைக்கிழங்கு போண்டா வேணுமா இல்ல உள்ளி வடை வேணுமா தே. நீங்க என்னன்னு வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் தடாமுடான்னு செய்து கொண்டு வந்துருதே. அதுக்கப்புறம் வந்த உடனே உங்களுக்கு கால் வேணா அமைக்கி விடுதேன் தே. சொல்லுங்க தே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்து கிடக்கேன் தே. அது உனக்கு சியாத்து தான் கேக்கே. பாதாம்பல் கூட அப்படியே உள்ளி வடையும் கொண்டாங்க. சரி நாத்து. இந்த அளவுக்கு நான் சொல்லி தந்தது வொர்க் அவுட் ஆயிடாமா. உன் கால் அமைக்கி விடுறாங்க நாங்க. என்னெல்லாம்
அவளை நல்லா ஆட்டி படைச்சேன் மக்கா. அதான் இப்ப அவன் கடைசியில் சரண்டர் ஆயிட்டா. பாத்தியா உட்கார்ந்த இடத்துல எல்லை கொண்டு ஓடியார பாத்தியா? என் கால வர அமுக்குதேன் இருக்கா. நானும் கொஞ்சம் அண்ணிய ஆட்டி படைச்சுக்கிட்டேம்மா. அப்ப எனக்கு கொஞ்சம் காலம் முக்குவங்கல்லம்மா. என்னம்மா வாய பழக்க? நீ மாமியாருங்கிற முறையில ஆட்டி படைச்சனா நான் நாத்தனாருங்கிற முறையில ஆட்டி படைக்கணும். அதுதானே எல்லார் வீட்லயும் காலங்காலமா நடக்கு. எட்டியா மக்கா நான் சொல்லி கொடுத்ததனால தான் இன்னைக்கு நீ சுகமா உட்கார்ந்து அனுபவிச்சிட்டு இருக்க. அத நானும் அனுபவிக்கேண்டமா? எட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டி. அட போம்மா உனக்கு அந்த பொறாம பாரு. எனக்கும் கை கால்லாம் வலிக்குதா செய்யுது. குறுக்க அதுக்கு மேல குனிய முடியல வலிக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் அண்ணிட்டு தடை விட சொல்லலாம்ல. நீ வான் தலையெழுத்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது போ. யாரும் இல்ல எங்க அம்மைக்கு ஒரு சின்ன பொறாம. நம்ம சுகமா அனுபவிச்சிட்டு இருந்ததே இவ்வளவு பங்குக்கு வந்துட்டாளேன்னு. நீ ஆர்லிஸ் பொறாம போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட வாங்கலாம். என்ன நாத்து பாலை காய்ச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என்ன கூப்பிடுத? பஸ்ல வந்தது ஒரு மாதிரி தூக்கி போட்டு கை கால்லாம் நோவுது. குறுக்கு ஒரே குடச்சல் குடுக்கு. கொஞ்சம் கையும் காலையும் அமுக்கி விடுங்க. குறுக்கு அப்படி பக்கமா கொஞ்சம் தடை விடுங்க. அது வந்து நாத்து எடிய மக்கா சும்மா இருமா. என்ன நீ வந்து போயின ஒரு மாதிரி இழுக்கிய? ஏன் எங்க அம்மைக்கு மட்டும் தியாகம் செய்வீளா? நாத்தனார் நான் ஒருத்தி இருக்கேன். எனக்கும் தியாகம் செய்யணும். அது உங்க கடமை. இங்க பாருங்க என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல கொட்டை போட்டு முளைச்சவனா? ஆனா நீங்க அப்படி இல்ல. நீ ஆத்து வந்த ஆளு. ரொம்ப ஓவரா பேசாதீ என்ன? தலை இருக்கும்போது வால் ஆடப்படாது. நான் என்ன சொல்லுதனோ அதை செய்யறதுக்கு மட்டும் தான் நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க. அத நல்ல நினைவுல வச்சிட்டு வந்து கையை கால அமுக்கி விடுங்க. குறுக்கையும் அப்படியே புடிச்சு விடுங்க. என்ன நாத்து என்ன இப்படி கோவப்படுதிய? நான் என்ன சொல்லிவிட்டேன்னு அவ்வளவு கோவம்? இவ்வளவு நேரம் உங்க அம்மைக்கு சேவகம் பண்ணிருக்கேன், உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு யார் சொன்னா? அதுக்கு தானே நான் தவமா இருந்துட்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க. எண்ணெயை போட்டு கையை கால பதமா தடை விடுதேன். ஒரு 5 நிமிஷத்துல குறுக்கு வழி என்ன எந்த வழியா இருந்தாலும் கும்பிடு போட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும். உள்ள வா. நான் காலில் வச்சு எப்படி தடவ முடியும்? நீ புது சுடிதார் வேற போட்டு வந்திருக்க பாத்தீங்களா? என்ன போட்டு தடவ வம்பா வேறப்படாது. என் புருஷன் வாங்கிருந்த சுடிதார் என் பிறந்த நாளுக்கு இத மாத்திட்டு பழைய சுடிதார் போட்டுட்டு ஓடிறேன். சரி நாத்து. எட்டியா மக்கா பரவாயில்லையம்மா. நான் கொடுத்த ஸ்க்ரூ நல்லா வொர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. அண்ணி நமக்கு அடிமை ஆயிட்டாங்க போல இருக்குமா? நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டு. அது செல்லம். அண்ணி வந்துட்டே. 10 நிமிஷத்துக்கு போறது. எட்டியா மக்கா அதே பெட்ஷீட் அதே சிரிப்பு. அந்த பெட்ஷீட் தள்ளிடி. பிஸ்கி ஆள பாரு ஆள. நீ பெட்ஷீட் எடு, நானும் பெட்ஷீட் எடுக்கேன். நதுதானா திரணனா நெட்டி உனக்குமான்னு கேக்க. உனக்கு தான் எந்த அடியும் இல்லையே. என் கைய பத்தியாட்டி ஒத்த கை நொடிச்சு போச்சு. வலது கால் மட்டும் தான் மக்கா இருக்கு. அவ போட்ட போடல இடது கால் எங்க தெரிச்சு போச்சுன்னு தெரியல. காணலட்டி. அமுகு டுமுகு அமால் டுமால். ஆமா மக்கா ஆமாட்டி. பாவி மக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் உள்ள போயிருக்க மாட்டோம்ல. உனக்கு என்ன சும்மா லேசா 2 தட்டு தட்டி இருப்பா. ஒரு சேதாரம் ஒண்ணு இல்லையடி. நல்லா இருக்கிய. அடிச்ச அடியில உனக்கு மூளை கலங்கி போயிட்டா இல்ல கண்ணு நொல்லி ஆயிட்டா? நல்லா பாருமா ஒத்து. வலது கை மட்டும் தான் இருக்கு, இடது கையை காணல. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது ஆள பாருமா ஒத்த கால் தான் இருக்கு, ஒத்த கால் காணலம்மா. அம்மாக்கா என்னோட மாசம் வல்லாட்டி உனக்கு ரொம்ப சேதாரமா இருக்கு. இப்ப கண்ணீர் வெடிச்சு சிக்னல் காட்டுதியே. இதே மாதிரி எப்பல ஒரு சின்னதா ஒரு கண்ணீர் வெடிச்சு சிக்னல் காட்டி இருந்தேன்னா என் கையும் காலும் தப்பி இருக்கும்லம்மா. இவ்வளவு உனக்கு சேதாரம் வந்த பிறகு என்னம்மா நான் ஊர்ல இருந்து வரும்போது அப்படி சிரிச்ச முகமா இருந்தேன். ஆமாட்டி நான் மட்டுமா? நீ கூட தான் அடி வாங்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என்ன ஒரு சிரிச்ச மூஞ்சியோட வந்த. ஏன் தெரியுமா அம்மா சிரிச்ச மூஞ்சியோட வந்தேன்? நல்லா வாங்கி கட்டின பிறகு கடைசில அண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்கம்மா. எவ்வளவு ஊற போட்டு அடிச்சாலும் தாங்குதாயா, இவன் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொன்னாங்கம்மா ஒரு வார்த்தை. இதே டைலாக் தான் மக்கா ஆண்டி சொன்னாலே. அதான் ரொம்ப நல்லவன் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் அவ்வளவு அடியிலையும் சிரிச்ச மூஞ்ச வெளியில வந்துட்டி. என்னடி பிடிச்சிட்டு இருக்க மூதேவி? உன்னால நான் கேட்டேன் நல்லா ஸ்க்ரூ கொடுத்து விட்டேன். என்ன இங்க வந்து நான் ஆட்டம் காட்டினேன். கடைசில இப்ப ஒத்த கால் இல்லாம கிடக்கேன். எம்மாடி இன்னொருக்கு சொல்லி பாரு வாரில் கொண்டு அடிப்பேன். ஓடிட்டு புருஷ வீட்டுக்கு. அடியே திரும்பி வந்துடாத.
இருக்க ஒத்த கையங்காலி இணிக்கிட்டு விட்டுறேன் பாத்துக்கா. எதே ஏ கிளவி அழுதுட்டு அடக்கு இது யாமத்தே அழுதுட்டு இருக்கிய? என்ன மன்னிச்சிரு மருமவளே, என் மோவ அந்த கூறுகட்ட குப்பை சொன்னானு எனக்கு மண்டையில மசாலா இல்லாம உனக்கு குடைச்சல் கொடுத்தனே, வந்து உன்னை அடிமை மாதிரி வேலை வாங்கினே, எல்லாத்தையும் இப்பதான் மருமவளை உணர்ந்தேன். மன்னிச்சிரு மருமவளே. நம்ம மருமட்ட பாசத்தை காட்டுனா அவளும் பாசத்தை காட்டுவா, நம்ம குடைச்சல் கொடுத்தா அவ அப்படிதான் கொடுப்பா கொடை. இப்பதான் மருமவளே என் ஆணவம் அகந்தா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. என்ன மன்னிச்சிரு மருமவளே. இனி இந்த மாதிரி ஜாலி எல்லாம் வச்சுக்கிட மாட்டேன். உன்னை நல்லபடியா என் மோ மாதிரி பாத்துக்கிடுவோம் மருமவளே. நல்லா இருப்ப ஒத்த கால காடலையே மருமவளே. ஒத்த கால இல்லாம நான் இனி என்ன செய்வேன்? இதுக்காக கிடந்து இப்படி இருந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிய? காலு காலு காலு. ஏய் கால் வந்துட்டு இனி பரதநாட்டியம் டிஸ்கோ டான்ஸ் எதனால ஆடலாம். ஆச்சரியமா இருக்கு, காணாம போன கால் எப்படி வந்துச்சு? எப்படியோ உங்களுக்கு கால் வேணும் வந்தாச்சுல, பேசாம இருங்க. அது எப்படி வந்துச்சு எங்கோடி வந்துச்சு இது என்ன கேள்வி? நம்மள அப்படியே இந்த கை கட்டியும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டேனா? கை கட்டலாம் அவங்களுக்கு ஒரு வாரம் ஆகும். பேசாம இருங்க. இந்த பாருங்க இனிமே உங்க மோவ சொன்னா தெருல அவ சொன்னா இவ சொன்னான்னு கேட்டுட்டு மறுமோளை கொடுமைப்படுத்தணும் அப்படி படுத்தணும் இப்படி படுத்தணும் ஏதாவது மனசுல நினைவு வந்துச்சு அவ்வளவுதான். கண்ண ரெண்டி பிடிக்கி காக்காக்கு போட்டுருவேன், வாயை பிடிக்கி வடை சுட்டு போடுவேன். எப்படியாவா இன்னும் போலையா நீ? ப்ளீஸ் அண்ணி, எங்க அம்மைக்கு இடது கால கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு ஒத்த கையும் ஒத்த காலும் கண்டுபிடிச்சு கொடுங்க அண்ணி. ஒரு நிமிஷம் நாத்து நான் வரேன். ஏட்டி பாத்தே வீடு ரெண்டாக்கிரோமா? தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா நாத்து கையை கட்டையில இடது கை என்ன இருக்கு கை, ஆனா காலை மட்டும் தான் காணவே இல்ல. ரொம்ப வருத்தப்படாத, ரூமுக்குள்ள வா, கையை சரி பண்ணி விட்டுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால தாங்க முடியாது. எனக்கு இருக்க இந்த ஒரு கையும் ஒத்த காலுமே போதும் அண்ணி. நான் போயிட்டு வரேன், திரும்பி வர மாட்டேன். சிரிச்சு சிரிச்சு வயிறுல புண்ணா இருக்கு மாயம்மா. அப்பா முத்துமணி சித்தி சாரி, முத்துமணி சித்தி என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு வருத்தப்பட முடியாது ஏதாவது சொல்லிட்டானா? அது சரிதான், எங்க மாமியா கிளவி இப்போ உங்க அண்ணி ஆயிட்டாங்கல்லாம். ஐயோ அதுக்கு இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுட்ட. நீ உங்க மாமியாரையும் நாத்துவை பத்தி சொன்னதை பத்தி நான் சங்கடப்பட்டு நினைச்சியோ? அப்படி இல்லம்மா, நீ தப்பா நினைச்சுக்கிடாத. நீ சொல்லுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வருத்தத்துல வந்து கண்ணீர் இல்லம்மா, ஆனந்தத்துல வந்து கண்ணீர். என்ன சொல்லுதிய? வீட்ல இது நாள் வரைக்கும் எங்க அம்மையும் அப்பாவும் இல்லாம ஒரு அனாதை மாதிரி இருந்தமா அந்த வீட்ல. இப்படிலாம் சொல்லாதீங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுதீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க, எத்தனை குடும்பம் இருக்கும் பாருங்க. நெசந்தாமா, இன்னைக்கு இப்பல வேற என் கூட பார்த்தோன்னே எனக்கு ஒவ்வொரு பழைய ஞாபகமா வருது. என்னன்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லாம இருந்தம்மா. என்னதான் இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் இருக்கணுமா. இங்க அழாதீங்க, சொன்னா கேளுங்க, விடிஞ்சா கல்யாணம். உங்களை பார்த்தானே எங்களுக்கே கண்ணீர் வருது. முதல்ல காலுக்கு நிப்பாட்டுங்க. ஆப்டியா என்ன குழம்பு வச்சா என்ன யாது அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்க மாட்டாங்கம்மா. கேட்டாங்கன்னா எதுவும் உதவி கேட்டுருவாளோ அப்படின்னு நினைப்பாங்க பாத்துக்கம்மா. சார் என்னடா இது, இது என்னடா கிராமத்துல கூட இப்படி இருக்காங்களா? ஆமாம்மா, என்ன செய்ய, என் நிலைமையும் அப்படித்தானே. வயல்வேலைக்கு போவேன், அதுக்கப்புறம் இருக்கிற ரேஷன் அரிசியை வாங்கி அப்படி இப்படின்னு எப்படியா ஒத்துக்கிட்ட தானே இப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாம்மா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. சரி நமக்கு ஒரு சொந்தம் இருக்கு அண்ணங்கிற முறையில அப்படின்னு நினைச்சேன். எதுனாலும் உங்க இதுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. தங்கச்சி அது வேணுமாமா இது வேணுமாமா அப்படின்னு கேட்பாங்க. துட்டு இல்லனா கேளமா தங்கச்சின்னு நான் கேட்கறதுக்குள்ள ரூபாயை கொண்டு வந்து தருவாங்க. மைனியும் சும்மா சொல்லக்கூடாது, கோவப்படுவாங்க அண்ணங்கிட்ட. ஆனா என்கிட்ட நல்ல பாசமா இருப்பாங்க. வீட்டுல எது செஞ்சாலும் கொண்டு வந்து ஓடி வந்து தருவாங்க. ராத்திரி ஒத்தைக்கு தூங்கிட்டு இருக்கேம்மா, எங்க வீட்டுல இருந்து படுமா அப்படின்னு சொல்லி மைனி கூட சொல்லுவாங்க. ஆனா நான் தான் சொல்லிடுவேன், வேண்டாம் மைனி நான் அங்கே இருந்துக்கிடுதேன், எனக்கு இங்க படுத்தாதான் உறக்க வரும் எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவேன். ராத்திரி எல்லாம் படுத்தா உறக்கவே வராது. எதை பத்தியும் நினைக்காதீங்க. இப்ப உங்களுக்கு கல்யாணம் முடிய போகுது. சித்தப்பு நல்லா பாத்துக்கிடுவாங்க, தங்கமான மனசுக்காரரு. ஆமா நெசந்தான், அவர் தங்கமான மனசுக்காரர் தான். சித்தப்பு சொன்ன உடனே என்ன ஒரு வெக்க சித்திக்கு. சந்தோஷம் என்னைக்கு போல என்னைக்கு நிலைச்சிருக்கணும். தனியா இருந்தே பழகிட்டா. இன்னைக்கு உங்களெல்லாம் கண்டோன்னே எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சுத்தி சுத்தி அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ள வரதை பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம் ஆனந்த பூரிப்பு எனக்கு தாங்கவே முடியல. இதெல்லாம் நெசமா கனவான் கூட எனக்கு தோணுச்சு. ஆனா அத மாதிரி கிடந்த எனக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, சொல்லுதம்ல சித்தி. இனி சொல்ல மாட்டேமா.
அதுல சின்ன பொண்ணு நீ உன் மாமியாரை பத்தி நாத்துவை பத்தி இப்ப சொன்னேன் முன்னாடி நடந்ததை பத்தி அதை சொன்னோன்ன எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே ரொம்ப அழுதுட்டேம்மாண்ணா. பேச்சு தனை கூட யாரும் இல்லாம தனியா கிடந்த எனக்கு இப்படி ஒரு குடும்பமா, என்ன அழகா என்ன சுத்தி என்ன கதை பேசுறதுக்கு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு கேட்டு தாங்குறதுக்கு, இப்படி எல்லாரும் ஒரு பாசத்தை காணிக்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு. இங்க ஊருக்கு வந்து பாருங்க. ஐயோ கடவுளே, சண்டையும் போட்டுடுவோம் எல்லாரும் ஒருத்தர் ஒன்னா கிடந்து ஒரே தட்டிலையும் திம்போம். எங்க அம்மா டெய்லி கூட்டு குழம்புலாம் வைக்கவே மாட்டா. சின்னப்பண்ணத்தை வீட்ல, புஷ்பத்தை வீட்ல, சிம்ரனத்தை வீட்ல தான் வாங்குவா. அசிங்கப்படுத்துறதுக்கு வேற எங்க இருந்து ஆள் வரேன்டா, என் முகம் ஒருத்தி போதும். டி இனி உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான். ரொம்ப நேரம் வர ஆயிட்டு, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு மேக்கப்லாம் போடணும்ல. சரி எல்லாரும் படுப்போமா கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம் பாடி பேசியிருக்கா, எல்லாரும் உறங்கியாச்சு. ஆனாலும் நம்ம 3 பேருக்கும் ஒரு சொட்டு உறக்க கண்ணுல வர மாட்டேங்க. குடிச்ச தேயில தண்ணி இப்பதான் வேலை செய்யுது. ஜலதாயி பஞ்சி ஒரு ஐடியா. என்ன ஐடியாக்கா? பிடிச்சு விளையாடுவோமா 3 பேரும்? தொட்டு பிடிச்சு விளையாடக்கூடிய வயசா? காலை மட்டும் கலந்து போய் கிடக்கு. ஜலதாயி போன் இருக்குல்ல, யாருக்காவது அடிச்சு பேசுவாமா? அடிச்சு ஆமாயிட்டுக்கா. யாருக்கு போன் அடிச்சாலும் தேடி வந்து நம்மள 3 பேரும் அடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாடு ராத்திரி போன் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அது யாரு அக்கா? தம்பி பெருமைக்கு மோவன். அமெரிக்கால இருக்கான்னு சொன்ன. ஆமா, என் தம்பி கருத்த வாண்டி அமெரிக்கால தான் இருக்கான். அவயாம போன் அடிப்பான். நானும் அப்பப்ப பேசுவேன். அவன் சொல்லுவான், எக்கங்க ராத்திரி நாங்க பவலு, இங்க பவல்னு அங்க ராத்திரிமா. அப்ப இப்ப இங்க நடு ராத்திரி நாங்க பகல் தானக்கா. ஆமா பஞ்சி, அவர படபடன்னு நல்ல பேசுவனா. சின்ன பிள்ளைல இருந்து என்ன நல்ல பிடிக்கும். அக்கா உனக்கு நீ யாரா இருக்கும் போதெல்லாம் பேசுக்கா போன்னு, எனக்கு வேலை இருக்கும், சில சமயம் மறந்துடுவேன் அப்படிம்பா. நான் தான் சவுத்துப்பட்டு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாண்டான்னு சொல்லி அவன் போன் அடிச்சு நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவேன். சரி அப்ப அவனுக்கு போன் அடிப்போமா? வையாம சொல்லுதாம்ல. சரிக்கா, அப்ப அடிச்சு என்ன ஏதுன்னு பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரி. ஆமாக்கா, இப்படி அடிக்கடி பேசி எடுத்து போயிருந்தாதானே சொந்த பந்தம்லாம் நல்ல இதா இருக்கும். அட கடவுளே, அவன் நம்பர் எப்படியும் அழிஞ்சிருக்கு போல இருக்க. யாரும் வையாம அவன் போன் எடுத்து விளையாண்டுட்டு கிடப்பாம்ல அந்த கேம்ஸ். ஏதாவது தெரியாம கைவிட்டு ஏதாவது அந்த நம்பர் அழிச்சு போட்டு போனா இருக்கும். என் பேர சொல்ல கேட்கவே மாட்டான். போன எடுக்காதலன்னு கேட்கனா இப்படி திட்டுமிட்டு அடிக்க வச்சுட்டு போனா. ஆனா என்ன, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த நம்பர். நான் போட்டு அடிச்சிருவேன். எனக்கு அடி நம்பரை அதெல்லாம் கூட்டெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் ஒண்ணு வெள்ளை முக பயங்கர கில்லாடிதான். என்ன நம்பர் ஞாபகம் வச்சிருக்க நம்பர்லாம்? போகுது ரிங் அடிக்கி ஸ்பீக்கர்ல போடு, நாங்களும் கேட்போம்ல. ஹாய் ஹலோ. தம்பி கருத்தப்பட்டி, நான் வெள்ளை மக்கா பேசுறேன்ல, உங்க அக்கா. ஆமா வெள்ளை மக்கா, கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். வாட் வெள்ளைமா? இல்ல வாட்டு வெள்ளையம்மா இல்ல, வாட்டு வந்து 23ஆம் தேதி. ஆமா ஏப்ரல் 23ஆம் தேதி ஆகும். நான் வெள்ளை மக்கா, உங்க வெள்ளை மக்கா பேசுறேன்ல. வாட் என்னக்கா வையாம வாட்டுன்னு கிடக்கா? நீ கருத்தப்பட்டி தானே? கருத்தபாண்டி, ஐ அம் ட்ரம்ப். என்னது டெம்பா? ஐயா, நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய டெம்பா? இந்த டிவில எல்லாம் வரல. எஸ் இந்த ட்ரம்ப் கிம்புங்காரு ஒரு பெரிய இடம்க்கா. பேசாம போட வச்சிரு, கட் பண்ணி விட்டுருக்கா. செல்லத்தாயி எதுக்கு பயப்படுத? அவர் நம்மள போல ஒரு மனுஷன் தானே, அதெல்லாம் நல்ல மனுஷன் தான். அவர்கிட்ட ரொம்ப நாளா நானும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா சிக்கிக்கிட்டாரு. 2-3 வார்த்தை நல்லபடியா பேசிக்கிட்டேன். என்னக்கா சொல்லுத? அவர்கிட்ட பேசதே பெரிய விஷயம். நம்ம போன்ல பேசிட்டு இருக்காரு, சும்மா விட முடியுமா? பேசுவோம், நம்ம 3 பேருமே பேசுவோம். பயப்படாதீங்க, நான் முதல்ல பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசுங்க. ஐயா ட்ரம்ப், நான் உங்களை என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒசரமா நினைச்சு வச்சிருந்தேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிய? அங்க குண்டை போட்டுட்டு கிடக்கிய. அடுத்த நடு வீட்டுல எல்லாம் குண்டை போட்டு எத்தனை பேர் பாவி மக்கள் செத்து கிடக்கானுவா? கொஞ்சமாவது மனசு இறங்கப்படாத ஐயா. எங்கேயோ குண்டை போட்டு கடைசியில் எங்க ஊர்ல சிலிண்டர் வேலையை ஏத்தி போட்டேன் ஐயா. சிலிண்டர் இல்லாம நாங்க இருந்து சிங்கி அடிச்சு கிடக்கோம். நாங்கெல்லாம் கேள்வி கேட்டையா, எங்க போய் விறகு பறக்கி எங்க இருந்து குழம்பு வச்சு திங்க கஞ்சி குடிக்க? இத பத்தி நாங்க எப்படி நினைச்சு வச்சிருந்தோம்? நல்ல பிள்ளைன்னு நினைச்சு வச்சிருந்தோம். கடைசியில் இப்படி அங்க குண்டை போடுறது எங்க குண்டை போடுறதுன்னு என்ன ஏதியெல்லாம் வேண்டாத சொல்லி எல்லாம் அந்த சோழி எல்லாம் நிறுத்தி விட்டு பேசாம நல்ல பிள்ளைன்னு பேர் எடுங்க. ஐயா டெம்பு, இப்படி சொல்லுறேன்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு கிடாதிய. வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல கிடக்கத சொல்லுவேன். உங்களுக்கு குண்டு போட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னா அடுத்த நாட்டுல குண்டை போட்டா பாவம்லாம். பாவம் நம்மளே மருதன சனங்கள்லாம் என்னன்னு கஷ்டப்பட்டு கிடக்காவா? முதல்ல எல்லா இடத்துலயும் குண்டை போடுறது நிறுத்துங்க. நான் வேற ஒரு வழியை சொல்லுதேன். சொந்தங்க நிறைய பேரு சிவகாசியில இருக்காவோ, அவங்க கிட்ட சொல்லி தீபாவளிக்கு அணுகுண்டு போடுவோம்ல, இந்த பட்டாசு வெடிப்போம்ல அணுகுண்டு, அது லட்சுமி வெடி போடுவாங்கல்ல, வானே வெடிக்க கலர் கலரா இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கெட்டி எடுத்து உங்களுக்கு பார்சல்ல அனுப்பி வைக்கவா. உங்க வீட்டு போறாசல்ல தான் நிறைய இடம் கிடக்கும்ல, அங்க வச்சு எல்லா வெடியும் வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடுங்க. ஐயா டெம்பு, எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்கியா? எஸ் இல்ல முறையில பேர் வாங்கியா, எதுக்கு கெட்ட பேர் வாங்குற? சரி வைக்கட்டுமா? இப்பதான் என் மனசுல இருக்க பாரமே இறங்கின மாதிரி இருந்துச்சு. சரி இனி உறங்குவான், 4 மணிக்கு எந்திப்போம்.
எல்லாரும் தாம்பளத்தை எடுத்துடுங்க கையில. எங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியாரு, எங்க மாமியாரு வெள்ளை மக்களவி, அதுக்கப்புறம் நம்ம நீலாம்பரிக்கு மாமியாரு, அதுக்கப்புறம் எங்க அத்தை, எல்லாரும் என்ன அழகா இருக்காவோ. இடியாப்பம் மாம்சு மாப்பிள்ள ரெடியா? ரெடியா இருக்காரு மாப்பிள. இன்னும் ரெடி. அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு மாப்பிள்ள அழைச்சிட்டு அப்படி நேர மண்டபத்துக்கு போவோம். இல்ல எங்க கூட வந்துருங்கண்ணே. சரிம்மா, நான் சத்யேகா, சோனியக்கா, சுபி எல்லாரும் சேர்ந்து வரோம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் பெரிய ஆளு, தாலி எடுத்து கொடுங்க. இல்ல தை உன் மரும சொல்லுதல்ல, போ நீதானே உன் வீட்டுக்கு பெரிய ஆளு. சரிக்கா தம்பி சோனமுத்தா, நான் ஏன் தாலியை கையில வாங்கிக்க. இதோட கல்யாண வீடியோ முடியல. கல்யாணத்துக்கு நிறைய பேர் வர வேண்டி இருக்கு. மாலினி, தேவா, புஷ்பக்கா அக்கா, நீலாம்பரியோட மாமியார மட்டும் தான் பாத்தீங்க. நீலாம்பரி நம்ம அழகு சுந்தரம் அண்ணன், நீலாம்பரிக்கு அம்மா, புது பொண்ணு மீனா. என்னடா புது பொண்ணுன்னு சொல்றீங்களா? அடுத்தது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் கல்யாணம் இருக்கதானே செய்யும். அதான் சொன்னேன். அத்தை மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்தல எங்க அத்தைக்கு மவன் வருவான். நீ ஏகப்பட்ட சொந்தங்கள்லாம் வர வேண்டி இருக்கு. அதனால இந்த வீடியோ இதோட முடியாம அடுத்தாலையும் தொடருவோம். சொந்தங்களே, நீங்களும் வீட்டு இருந்தபடியே கல்யாணத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எல்லாரும் ட்ரெஸ்லயும் யாரு ட்ரெஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொந்தங்களே. இந்த கல்யாணத்தோட தொடர்ச்சி அடுத்த வீடியோலயும் வரும் சொந்தங்களே. மறக்காம அது வரைக்கும் வெயிட் பண்ணி